சப்த கன்னிகள் 7 பேரில் 5வது கன்னிதான் இந்த வராகி அம்மன் பஞ்சமி தாய். வாழ்வின் பஞ்சங்களை துரத்துபவள். அம்பிகையிடம் இருந்து தோன்றிய நித்திய கன்னிகள்தான் சப்த கன்னியராகும். சப்த கன்னியர் என்னும் பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி. இவர்களில் பெரிதும் மாறுபட்டவள் இந்த வராகி. மனித உடலும் வராகி பன்றி முகமும் கொண்டவள். கோபத்தின் உச்சம் தொடுபவள். ஆனால் அன்பிலே ஆதரவிலே மழைக்கு நிகரானவள். இவளது ரதம் கிரி சக்கர காட்டு பன்றிகள் இழுக்கும் ரதமாகும். இந்தியாவில் வராகி அம்மனுக்கு 2 இடங்களில்தான் ஆலயம் உள்ளது. ஒன்று காசி, மற்றொன்று தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ளது. இங்குள்ள வராகி அம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக உள்ளார். இந்த வராகி அம்மன் என்பவள் அம்பாளின் போர் படைத்தளபதி ஆவாள். ராஜராஜ சோழன் எச்செயலைத் தொடங்கினாலும் வராகியை வழிபட்ட பின்னரே தொடங்குவார். இதனால் இந்த அம்மனை ராஜராஜ சோழனின் வெற்றி தெய்வம் என்று வர்ணிப்பர். தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு முன்பே வராகி வழிபாடு இங்கிருந்ததாக கூறுவர். மற்ற கோயிலில் எங்கும் இல்லாத ஒரு நடைமுறையும் தஞ்சை பெரிய கோயிலில் உண்டு. எந்த வழிபாட்டை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை வணங்குவதே மரபு. இங்கு சிவ வழிபாட்டை தொடங்குபவர்கள் விநாயகருக்கு பதிலாக வராகி அம்மனை வழிபட்டே தொடங்குகிறார்கள். சோழர்களின் வெற்றிக்குரிய தெய்வம் துர்க்கை. இங்கு துர்க்கையின் தளபதியான வாராகிக்கு சன்னதி உள்ளது. கோயிலில் நுழைந்ததும் இடதுபுறம் இவளது சன்னதி உள்ளது. இங்கு என்ன வேண்டிக் கொண்டாலும் உடனே நிறைவேறுகிறது. திருமணமாகாதவர்கள் இங்கு வேண்டிக் கொண்டால் திருமண வரம் உடனே கைகூடுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மனமுருக பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் கைகூடுகிறது. தவிர வழக்கு விவகாரங்கள், வியாபார சிக்கல்கள், கோர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்து இத்தலத்து அம்பிகையிடம் வேண்டிக் கொண்டால் பிரச்சனைகள் தீர்கின்றன. ஸ்ரீ வாராகி அம்மன் துதி. ஓம் குண்டலினி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரய நாசினி இஷ்டகாமபிரதாயினி வாராகி நமோஸ்துதே. தியான ஸ்லோகம் முசலம் கரவாளம் ச கேடகம் தத்தீஹலம் கணரர் சதுர்பிர் வாராகி தியேயாகா லக்னச்சவி. வராகி மூலமந்திரம் ஓம் க்ளீம் உன்மத்த பைரவி வாராகி ஸ்வப்பண்ணும் ட ட ஹும்பட் ஸ்வாஹா. ஓம் ஐம் கிளம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தளி வாராகி வராஹமுகி வராஹமுகி அந்தே அந்தினி நம ருத்தே ருந்தினி நம ஜம்பே ஜம்பினி நம மோஹே மோஹினி நம சதம்பே ஸ்தம்பினி நம சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித்த சதுர்முக கதி ஜிஹ்வாஸ்தம் பணம் குரு குரு சீக்கிரம் வசியம் ஐம் கிளம் ஐம் டா ட ட ட ஹும் அஸ்திராய பட் ஓம் வாம் வாராகி நம. ஓம் வ்ரூம் சாம் வாராகி கன்யகாயை நம. செல்வம் பெருக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நம. க்ளீம் வாராகி முகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவ சங்கரிதனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. மூலம் லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவியும் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. டாய் காயத்ரி மந்திரம். ஓம் சியாமளாயை வித்மஹே ஹல ஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரசோதயாத். அனைத்து சோகங்களையும் அழிக்கும் அன்னை வராகி. மந்திர ஜபம். தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கும் நாள் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை அன்னை அரசாலை வராகியை நமது வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் மந்திர ஜபத்தால் வழிபடலாம். பூஜை அறை இல்லாதவர்கள் வீட்டில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் பின்வரும் 12 பெயர்களை 15 நிமிடம் வரை ஜபிக்கலாம். தரையில் அமர்ந்து ஜபித்தால் ஜபித்தமைக்கான புண்ணியம் நமது உடலுக்குள் பதியாமல் பூமிக்குள் போய்விடும். அதனால் தான் மஞ்சள் துண்டு அல்லது பச்சை துண்டின் மீது அமர்ந்து ஜபிக்க வேண்டும். அன்னை அரசாலை வராகிக்கு பிடித்தமான நிறம் பச்சை. பச்சை நிறத்துண்டின் மீது அமர்ந்து ஒரு இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி கிழக்கு நோக்கி ஏற்றினால் வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும். வடக்கு நோக்கி ஏற்றினால் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும். வேறு திசைகளில் ஏற்றினால் ஜபத்துக்குரிய பலன் நம்மை வந்து சேராது. பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமேஸ்வரி சமய சங்கேதா வராகி போத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆக்ஞா சக்ரேஸ்வரி அரிக்னி. இந்த 12 பெயர்களை ஜபிக்க வேண்டும். இதுவே அன்னை அரசாலை வராகியை சரணடையும் முதல் படி. 16 தேய்பிறை பஞ்சமி நாட்களில் இரவு நேரத்தில் அன்னையை வழிபட்டால் நமது அனைத்து முற்பிறப்பு சோகங்களும் கர்மவினைகளும் தீரத் துவங்கும். 18 வயது நிரம்பிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு தினமும் 15 நிமிடம் வரை ஜபிக்கலாம். காலையில் 6 மணிக்குள் 15 நிமிடமும் மாலை 6 மணிக்கு மேல் இரவு 11 மணிக்குள் உங்களுக்கு வசதிப்படும்
ஏதாவது 15 நிமிடமும் ஜெபித்து வர வேண்டும். தொடர்ந்து ஜெபித்து வந்தால் கிடைக்கும் பலன்கள் நம்முடன் பழகியவாறு நமக்கு துரோகம் செய்து வருபவர்களின் துரோகச் செயல்கள் அழிந்துவிடும். கூட இருந்தே குழிப்பறிக்கும் துரோகிகள் நம்மை விட்டு விலகிச் சென்று விடுவர். அதே சமயம் நம்மீது உண்மையான பாசத்துடன் இருப்பவர்கள் நம்மை நாடி வருவர். நமக்கு சரியான சமயத்தில் உதவி செய்வர். நமது முறையான பதவி உயர்வு நம்மை தேடி வரும். நமக்கு வரவேண்டிய அனைத்தும் படிப்படியாக நம்மை வந்து சேரும். எவ்வளவுக்கெவ்வளவு பரம ரகசியமாக இந்த மந்திர ஜபத்தை செய்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு விரைவான பலன் நமக்கு கிட்டும். நமக்கு அல்லது நமது இரத்த உறவுகளுக்கு நம்மோடு பழகிக்கொண்டே சூட்சும கெடுதிகள் செய்திருந்தால் அது அடுத்த சில மாதங்களுக்குப் பிறகு நம்மை விட்டு ஓடிவிடும். ஜெபிக்க ஆரம்பித்த 3ஆம் நாளில் இருந்தே நமக்கு அன்னை அரசாலை வராகி என் தெய்வீக பாதுகாப்பு கிட்டும். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உணர்கிறேன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் ஐகான் கிளிக் செய்யுங்கள். மேலும் நம்மளுக்கு என்னென்ன தகவல் வேண்டும் என்பதை கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.